எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தையும் தரக்கூடாது, எந்த அதிகாரமும் வழங்கக்கூடாது என புகழேந்தி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தையும் தரக்கூடாது, எந்த அதிகாரமும் அவருக்கு தரக்கூடாது, அதிமுக உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களால் தற்போது தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த கடைசி நாளில் புகழேந்தி தற்போது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது என அந்த பதில் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை தொடக்கூடாது, அதிகாரத்தையும் தரக்கூடாது என்று புகழேந்தி அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தவிர வேறு தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தேர்தல் ஆணையம் மீறி இருப்பதாகவும் புகழேந்தி பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் வழங்கக்கூடாது, இரட்டை இலை சின்னத்தையும் வழங்கக்கூடாது என புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரம் இரட்டை இலை தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த கடைசி நாளில் புகழேந்தி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக இரட்டை இலை சின்னம் பழனிசாமிக்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது வழங்கப்பட்டதாகவும், நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னம் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மாத்திரமே ஆணை பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்ததாகவும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தவிர வேறு தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியதை தேர்தல் ஆணையம் மீறியுள்ளதாகவும் புகழேந்தி அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். சிவில் வழக்கு தீர்ப்பு பழனிசாமிக்கு எதிராக வந்தால் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதால் எதிர்த்தரப்புக்கு ஏற்படும் இழப்புகள் தொடர்பாகவும் அந்த பதில் மனுவில் அவர் கூறியிருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் வழங்கக்கூடாது என தற்போது புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கும் பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாக அறிவித்திருந்த நிலையில் புகழேந்தி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது, இரட்டை இலை சின்னத்தையும் அவருக்கு வழங்கக்கூடாது என அந்த பதில் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தவிர வேறு தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என அவர் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தேர்தல் ஆணையம் மீறி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். தற்போது தேர்தல் ஆணையத்தில் ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. அந்த பதில் மனுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார்? குட் ஈவினிங் மேடம். அதாவது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேங்க ரீஜாயிண்டர். அதாவது இந்த ரீஜாயிண்டர் கொடுக்க வேண்டிய கடைசி நாள்ல எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதை அடுத்து இன்றைய தினம் பதில் மனு நாம் என்னுடைய சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னீங்கன்னா, அந்த இரட்டை இலைய உச்ச நீதிமன்றம், நீங்கள் சொன்னதுதான் கரெக்ட், நீங்க சொல்லும் போது கேட்டுட்டு இருந்தேன். இரட்டை இலை சின்னத்தை ஈரோடு தவிர எங்கும் பயன்படுத்தக்கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுதான் உச்ச நீதிமன்றம் ஆணையை வழங்கியது. ஆனா அதை மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனை மிஸ்லீட் பண்ணி அதை திருப்பி போய் நாடாளுமன்றத்துக்கு போய் சொல்லி வாங்கிட்டாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் நாட் அப்ளைட் த மைண்ட், கவனிக்கவே இல்லை, கொடுத்துருச்சு. அந்த தப்பை திருப்பி பண்ணீங்கன்னா நான் வேற வழி இல்லை, கோர்ட் அவமதிப்புக்கு போக வேண்டியிருக்கும். ஆகவே 2-3 தடவை உச்ச நீதிமன்றம் அப்பெக்ஸ் கோர்ட், அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். உதாரணமா நான் அதுல மனுவில் முக்கியமா சொல்லியிருக்கிறது, இவங்க தூக்கி ரெட்டையிலேயே கொடுத்துட்டாங்க ஒரு பார்ட்டிக்கு, அதனால இன்னொரு பார்ட்டி பாதிச்சிருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி சிவில் கோர்ட் பெண்டிங்ல அந்த டிஸ்பியூட் பெண்டிங் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க எதிராக போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தீர்ப்பு. அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இழப்பை யார் என்ன நிவாரணம் கொடுக்க முடியும்? ஆகவே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் தூக்கி கொடுத்ததில் தவறு செய்திருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய கேஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கில்
அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த கோர்ட் அவமதிப்பை நான் பிரஸ் பண்ணல, நாட் பிரஸ் என்பதை கோர்ட் சொல்லி இருக்கிறது. இந்த நேரத்தில் மாத்திரம் இதை அழுத்தம் கொடுக்கவில்லை என்று. தவறா போச்சுன்னா நான் திரும்பியும் டெஃபினட்டா அவமதிப்பு வழக்குக்கு போவேன். இதுல சரியான நீதி வேண்டும். ஆகவே எந்த கோர்ட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை கொடுக்க சொல்லியோ அதிகாரத்தை வழங்கியோ சொல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இன்றைய தினம் நான் மனு அளித்திருக்கிறேன். சார், தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் கொடுத்திருந்த அந்த மனு தொடர்பாக சொன்னீங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எந்த மாதிரியான அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முன் வச்சுருக்கீங்க? அதோட நீங்கள் கேட்குற அந்த கோரிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் செவி சாய்க்காத பட்சத்தில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? செவி சாய்க்கலன்னா அது கவலையப்பட மாட்டோம். ஏன்னா கோர்ட் அவமதிப்பு சுப்ரீம் கோர்ட்லேயே போய் தொடர முடியும். நான் பெண்டிங் வச்சிருக்க ஹைகோர்ட்லயும் டெல்லியில தொடர முடியும். ஆகவே 2 இடங்களிலும் என்னால் எடுத்து செல்ல முடியும். ஆகவே நிச்சயமாக தேர்தல் ஆணையம் செவி சாய்க்கும். ஏற்கனவே தவறு செய்து விட்டது, அதை டெஃபினட்டா திருத்தி கொள்வார்கள். அதுக்கு தான் பயந்துகிட்டு அவர் டெல்லியிலிருந்து லாயர்லாம் கூட்டு வந்து இங்க மெட்ராஸ் கோர்ட்ல மிஸ்லீட் பண்ணி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாட்டு அந்த ஆர்டர் வரவே இல்லைங்க. ஸ்டே ஆர்டர் வந்ததாக ஒரு செய்தி, ஆனா அப்ரோச் பண்ணும்போது இன்னும் எந்த கோர்ட் எந்த ஆர்டரும் கம்யூனிகேஷனும் கிடையாது. ஆகவே அதை விட்டுற மாட்டோம், திருப்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இனி தேர்தல் ஆணையம் தவறு செய்யாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். அதுலன்னா நமக்கு வழக்கு மன்றங்கள் இருக்கு, அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு புகழேந்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.